மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் நால்வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. அதுல தோத்துட்டா என்ன தண்டனைனா செருப்ப சாப்பிடணும். உடனே 2 ஷூவை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சார்லி சாப்ளின் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இந்த ஷூவை சாப்பிடுறான் பாத்தீங்களா, அந்த சார்லி சாப்ளின் ரசித்து சாப்பிடுற மாதிரி தான். பாசிசத்தை ஆதரிக்கின்ற பாஜகவை ஆதரிப்பது போல் நடிக்கின்ற அந்த கூட்டணியை தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த விழா மே 7ஆம் தேதி நடக்க போகுது. அத பொங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா. ஜாதி மத எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் மனிதநேயத்துடன் இருக்க வேண்டும் என்ற அந்த பொருள் பொதிந்த வார்த்தை தான் இஃப்தார். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சிறுபான்மையினர் பாதுகாப்பாக வாழ்கின்ற ஒரு சூழல் இன்னைக்கு இந்தியாவில் இல்ல. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் தெரியல, துணை முதலமைச்சர் வர்ற வரைக்கும் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சார்லி சாப்ளின் ஒரு நடிகர், அவருடைய படத்துல ஒரு காட்சி வந்துச்சு, நேத்தான் பார்த்தேன். அதை அந்த காட்சிக்கும் இப்ப நான் பேசுறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுல சார்லி சாப்ளினுக்கும் இன்னொருத்தருக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்கும். அதுல தோத்துட்டா என்ன தண்டனைனா செருப்ப சாப்பிடணும். அந்த போட்டியில் தோற்றுவிட்டால் செருப்பை திங்கணும்னு ஒரு போட்டியினுடைய முடிவா அறிவிக்கிறாங்க. சார்லி சாப்ளின் அதுல தோத்துறாரு. உடனே 2 ஷூவை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சார்லி சாப்ளின் கொடுக்குறாங்க. சார்லி சாப்ளின் என்ன செஞ்சிருப்பாரு, 2 ஷூவை திங்கணும், தோல் ஷூவை. அவர் உடனே என்ன பண்ணுவார்னா ஒரு ஸ்டவ்வை ரெடி பண்ணி தண்ணிய கொதிக்க வச்சு அது முன்னாடி சாஸ்தாங்கமா விழுந்து கும்பிட்டு மிகப்பெரிய வேலையெல்லாம் பார்த்து அந்த ஷூ 2ஐயும் பல மசாலாக்கள்லாம் போட்டு அப்படியே சமைப்பாரு. சமைச்சு அந்த ஷூ அப்படியே அழகா குழம்புல கொதிச்சுட்டு இருக்கான். கூட்டமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க, இவன் எப்படி அந்த ஷூவை சாப்பிட போறான்ட்டு. அந்த மசாலால கொதிச்ச ஷூவை எடுத்து அப்படியே அழகா ஒரு பிளேட்ல வச்சு அது மிருதுவானோன்னா எடுத்து அப்படியே ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவாரு, ரசிச்சு சாப்பிடுவாரு. உடனே அவர் சாப்பிடறத பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை இந்த ஷூவை சாப்பிடுறான் பாத்தீங்களா, அந்த சார்லி சாப்ளின் ரசிச்சு சாப்பிடுற மாதிரி தான். பாசிச பாஜகவுடன் மகிழ்ச்சியாக கூட்டணி அமைத்திருப்பது போல் அந்த சமையல் பண்ண ஷூவை சாப்பிடுற அந்த சார்லி சாப்ளின் மாதிரி தான் எடப்பாடி பழனிசாமி. அவரோடு கூட்டணி வைத்திருப்பவர்கள் எல்லோரும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு எப்படி பிச்சு சாப்பிட்டாங்களோ அதுபோல பாசிசத்தை ஆதரிக்கின்ற பாஜகவை ஆதரிப்பது போல் நடிக்கின்ற அந்த கூட்டணியை முறியடிக்கின்ற வல்லமை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்த கூட்டணி தான் 2026 மீண்டும் வெற்றி பெறும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. வருகின்ற மே மாதம் 7ஆம் தேதி அதே கவர்னர் மாளிகையில் காலை 10:30 மணிக்கு கேரளாவில் இருந்து இன்று தமிழக கவர்னராக பொறுப்பேற்றிருக்கின்ற அந்த கவர்னர் அந்த மைக்கில் இருப்பாரு. இந்த மைக்கில் நம் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஐ.எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு கவர்னர் சொல்லுவாரு. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறேன் அப்படிங்கிற அந்த விழா மே 7ஆம் தேதி நடக்க போகுது. இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். இசைமுரசு நாகூர் அனிபா அவர்களுடைய 100ஆண்டு விழா கலைவாணர் அரங்கத்தில் நடந்திருக்கு. அதுக்கு நீங்க பல பேர் அதுக்கு வந்திருப்பீங்க. அப்ப நம்ம தமிழக முதல்வர் அந்த சென்டர் சேர்ல உட்கார்ந்து இருந்தார். என்னைய வாழ்த்துறைக்கு மேடை கூப்பிடுறாங்க. இது மாதிரி நேரம்லாம் கொடுக்கல.
மேடைக்கு போறப்பே சீட்டு கொடுத்துட்டாங்க. 2 நிமிடங்களில் வாழ்த்துறையை முடிக்கவும். 2 நிமிஷத்துல எப்படி வாழ்த்துறை வழங்குறது? அதுக்கு நான் பயன்படுத்தின யுக்தி என்னன்னா, இசைமுரசு நாகூர் அனிஃபாவோட பாடலை தான் மேடையில பாடினேன். ராமன் அப்துல்லா என்ற ஒரு படத்துல ஒரு மத ஒற்றுமைக்கான ஒரு பாடலை யாரை பாட வைப்பது என்று பலரை தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இந்த பாடலை இசைமுரசு நாகூர் அனிஃபா பாடினால்தான் அந்த மத ஒற்றுமைக்கான செய்தி உலகெங்கும் போய் சேரும் என்று சொல்லி, உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படிங்கிற பாடலை நாகூர் அனிஃபா பாடினார். அந்த பாடலை பாடினேன். அப்ப நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அந்த சென்டர் சேர்ல உட்கார்ந்து இருந்தார். உன்மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம், நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட போங்கடா 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 பொல்லாத பூசலும் ஏசலும் ஏனடா. அட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளுடா. அந்த ஆண்டவன் தான் முஸ்லீமா கிறிஸ்துவனா இல்ல இந்துவா, உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம். அதுல அடுத்த ஒரு சரணம் வரும். மனசுக்குள்ள நாய்களும் நரிகளும் 4 வகை பேய்களும் நாட்டியமாடுதடா. மனசுக்குள்ள பார்வையில் இருக்குது போர்வையில் மறைக்குது நான் கண்ட மிருகமடா. இதை யாரும் தெரிந்தலையே அதுக்காக வருந்தலையே, நீயும் நானும் ஒண்ணு இத மனசுல நெதமும் என்ன. பொய்யையும் புரட்டையும் கொன்னு இந்த பூமிய புதுசா பண்ணு. இதுவரைக்கும் பாடிட்டு முதலமைச்சரை காட்டி ஒரு வாக்கியம் பாடினேன். அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா, ஒன்னாலே மாறுதல் வந்திரும் அல்லவா. அட ஒன்னத்தான் நம்புறன் அல்லவா, உன்னால பாசிசம் வீழ்ந்திடும் அல்லவா. அட ஒன்னத்தான் நம்புறேன் அல்லவா, உன்னால மத ஒற்றுமை வந்திடும் அல்லவா. அட 2026 நீதான் வெற்றியை பெற்றிடு தலைவா. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படின்னு சொல்லி நாகூர் அனிஃபா அவர்களுடைய பாடலை பாடி அந்த 100ஆண்டு விழாவிலே நான் பங்கேற்றேன். அதுபோல சகோதரத்துவத்துடன் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த இப்தார் நோன்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து மிக அருமையாக அமர்ந்திருக்கக்கூடிய மத ஒற்றுமையுடன் சகோதர பாசத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த ரமலான் திருநாள் வாழ்த்துக்களையும் இந்த இப்தார் நோன்பு வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த அருமையான வாய்ப்பை எனக்கு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, நோன்பு முடிச்சுட்டு எல்லாரும் டயர்டா இருக்கிற நேரத்தில் நீங்க 2 பாட்டு பாடி எல்லாரையும் கொஞ்சம் அந்த அசதியை போக்குங்கன்ட்டு என் தம்பி குத்தூஸ் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்த பாடலை பாடி பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்ததற்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.